ஹாய் காய்ஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ரெண்டோட வீட்டுக்கு அவங்க குழந்தைக்கு வந்து பர்த்டே அந்த செலிப்ரேஷனுக்காக வந்தோம். வந்து பர்த்டே எல்லாம் செலிப்ரேஷன் கொண்டாடி முடிச்சுட்டு ஒரு தரமான ஸ்பாட் இருக்குது போகலாம் அப்படின்னாப்புல. எங்கன்னு பார்த்தீங்கன்னா அது ப்ரோ அது இது ரங்கநாதர் கோயில். முதல் சொல்லு. கோம்பை ரங்கநாதர் கோயில். சத்தமாக அசாக் வந்து வெக்கப்படுறாப்புல. அது இருந்தாலும் நம்ம வந்து ஆக்சுவலி நான் லாஸ்ட் டைம் வந்தப்போ எனக்கு வீடியோ கொடுக்க முடியல. நம்ம ஏடிஎஃப் கூட வந்தோடனே இன்றைக்கி ஒரு தரமான வீடியோ போட்டுடலாம் அப்படின்ட்டு. ஆனால் இன்னும் ஒரு முக்கியமான ஒரு ஸ்பாட் இருக்குது, கூப்பிட்றாப்புல என்னால் போக முடியாது வரனாலே பயந்து சாகுறாப்புல எதுக்குமே தெரியல அதுன்ட்டேன் நான். அது அழகான இயற்கை எழில் மிகுந்த இந்த கோம்பை பகுதியை பார்த்துட்டு மனநிறைவோடு போகலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். அது வேற ஒன்றும் இல்லை, ராமக்கல் மட்டும் தான் போகலாம்ட்டு இருந்தோம். அதுக்கு தான் வரமாட்டாங்க எவனுமே. கோவப்படாதீங்க சார். ஆமாம், ஆனால் போவோம். ஆனால் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரங்கநாதர் கோயில் நம்ம கீழே இருக்கும் கோம்பையில். இந்த ரங்கநாதர் கோயிலில் டிஃப்ரெண்ட்டாக கிளைமேட் ஆகுதுங்க. அதில் ஒன்று நாங்கள் இப்போ அனுபவிச்சுட்ருக்கோம். வேற ஒன்றும் இல்லை, மழை பெஞ்சிட்ருக்கு பயங்கரமாக. வெயில் அடிக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மிஸ்ட்டாக வந்து முடிக்கிறது. இந்த மூணுமே இப்போ உங்களுக்கு காமிப்போம். மிஸ்ட்டு வந்து உங்களுக்கு காமிக்க முடியுமான்னு தெரியல. ஆனால் மழை பெய்கிறதும் அந்த வெயில் அடிக்கிறதும் உங்களுக்கு இப்போ லைவாக காமிக்கிறோம். இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா மணி எவ்வளோ ஆகுது? ஆமாம், வல்லரசு வந்துட்டாப்புல. வல்லரசு கிட்ட தான் நம்மளோட முக்கியமான பொருள் எல்லாம் இருக்கு. ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. டைம் வந்து பார்த்தீங்கன்னா 1:02 ஆச்சு. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் கழிச்சு பார்ப்போம் வெயில் அடிக்கிறத. A few moments later. இங்கே இருக்க விவசாயத்தை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுங்க. எவ்வளோ விவசாயம் பண்ணிடுங்க. அதான் சொன்னேன்ல, இயற்கை எழில் மிகுந்த ஒரு அருமையானது. ஃபுல்லாக இங்கேருந்து ஆக்சுவலி நாங்கள் ஒரு ஊருக்கு இருந்தால் வரோம். ஒரு 3 கிலோமீட்டர் இருக்குங்க பாம்பேலேருந்து. அவ்வளோதான் வந்திருப்போம். அதுக்குள்ளே என்னமோ நாங்கள் ஏதோ மலையில் இருக்க மாதிரி அந்த ஊரே கீழே போயிடுச்சு. ஸோ அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குது. விவசாயம் வந்து சூப்பராக. வெயிலில் காமிங்க. இங்கே வரங்க வெயிலில் ஒரு பக்கம் வெயில், அந்த பக்கம் மழை. ஒரே என்ஜாய்மெண்ட் தான் எங்களுக்கு. நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். நிறைய விளைச்சல் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. விவசாயம் வந்து ரொம்ப அருமையாக பண்ணுறாங்க. பழம்பழம்லாம் கீழே தரையிலே வந்து தொங்கிட்டு இருக்கு. அதெல்லாம் பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாயிடுச்சு எனக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ அவரைக்காய் தான் விளைச்சல் போட்டிருக்காங்க போல். அவரைக்காய் இருந்தாலும் எனக்கு தெரியுங்க. அதுக்கு பயாலஜி படிச்சிருக்கேன். ஜப்பான்காரன் என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. இருந்தாலும் மொச்சன்னு சொன்னாப்பிலங்க. ஏடிஎஃப் ரொம்ப பண்ணி நீ என்னதே பண்ணாலும் அவனை நம்ப மாட்டாங்க. அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. எப்படியாவது என்னை கலாய்க்கலன்னா அந்த அளவுக்கு தூக்கமே வராது. அந்த மொச்சக்காய் அவரை திருப்பி மொச்சக்கார கூடாது. அவரைக்காயை காமிக்கிறோம். இதான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக அவரைக்காய். அது ஒரு 50 கிலோ மூட்டை. இந்த மூட்டையை வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து விவசாயம் பண்ணி, நிறைய மக்கள் வச்சு விவசாயம் பண்ணி அதை எடுத்துகிட்டு வந்து நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா உணவாக கொடுக்குறதுக்கு அதை யூஸ் பண்ணுறாங்க. இல்லை அதாவது ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க இந்த அவரைக்காய். இப்போ தான் பிடிங்கிருக்காங்க. கைஸ் நாங்கள் 2 பேரும் பார்த்தீங்கன்னா கை கூட பரவாயில்ல கை கூட. இந்த நாய்க்குட்டி வந்து பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் கூட ஆகலை, நம்ம மூந்து பார்த்துட்டே இருந்துச்சு. அதுக்குள்ள பார்த்தீங்கன்னா கை கூட நல்ல நாய்க்குட்டியாக இருக்கான். கை கொடுத்து முத்தம் கூட பாட்டு பாடுங்க. எவ்வளோ ஒரு அன்பான நாயாக இருக்கும் பாருங்க. பாட்டு அடி பாடுங்க. கை விட்றா பாடுங்க. கிஸ் மீ க்ளோஸ் யுவர் ஐஸ். Kiss me, close your eyes. என்ன தூக்கிட்டு போறியாப்பா? நல்லா இருக்கு நாய். ஓகே பாய் சொல்லு. இந்த ராமக்கல் மெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அதாவது அடிவாரத்தில் இருக்கும். கிளைமேட் எப்படி சேஞ்ச் ஆகுதுன்னு பார்க்குறீங்களா? பாப்பமா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே வெயில் அடிச்சிட்ருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்ப்போம். கைஸ் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தூரம் நடந்து வந்தால் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து இந்த ராமக்கல் மெட்டோட வியூலாம் பார்த்துட்ருக்கோம். உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் ப்ரோ. அது எதுன்னு காமிங்க.
ரத்தப்பாறை இருக்குல்ல, ஆமாம் அது இது ரத்தப்பாறைங்களா? இங்கிட்டு இருக்கிறது ரத்தப்பாறை. அந்த நடுவில் ஒரு சின்ன ஒரு கோடு மாதிரி தெரியுது. ஆமாம், சின்ன கல். அது இடையில ஆள் நிற்கிறாங்க, உங்களுக்கு தெரியுது? அது ஆள் இருக்காங்களா? ஆள் எங்க தெரியுறாரு? தெரியல உனக்கு? தெரியலையே, சத்தியமா தெரியல. சத்தியமா தெரியலையே. பாவம் பண்ணிட்டடா, பாவம் 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 பண்ணிட்ட பாவி பயலே. எவன் பொண்டாட்டி பத்தினியோ அவன் கண்ணுக்கு தாண்டா கடவுள் கண்டிப்பா தெரிவாரு. அங்க வர திரும்பி. சரி சரி ப்ரோ. இப்போ பார்க்கல நீங்கள்? இல்லை, அதுலேயே ஆள் இருக்கு. இங்கிட்ட ஒரு சின்னதாக ஒரு பாறை தெரியுது பார்த்தீங்களா? ஆமாம், இதுலேயே ஆள் இருக்கு. ஓ இப்போ நின்றுருக்காங்க. ஆமாம், இதில் ஒரு கம்பி இருக்குது, அதில் ஒரு கம்பி இருக்குது. ஓஹோ, ஆனால் காற்று சரியான பாயிண்ட் இருக்காது. அப்போ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ராமக்கல் மெட்டு. ஆமாம், இதே ராமக்கல். இந்த பாஸ் ஷேப்பில் இருக்குல்ல, இது ரத்தப்பாறை. இந்த பாஸ் ஷேப்பில் இருக்கிறது தான் ராமக்கல் மெட்டு. அந்த பாஸ் ஷேப்பில் இருக்குல்ல, இங்கிட்ட தென்னை மரம் கணக்கு. கிளைமேட் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்குது. இப்போ கொஞ்ச நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட்டு ஃபுல்லாகவே மழைய ஆரம்பிச்சிடும். இதுலேயே தெரியும் உங்களுக்கு, ஒரு பக்கம் வெயில், ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்யறதுக்கு. இது கிட்டத்தட்ட இது என்னையா ஓவரா பேசுறானே தவிர பாம்ப வெளிய வர மாட்டேங்கிறானயா. இப்போ வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்து பார்த்திங்கன்னா இந்த ஏரியா அப்புறம் கவர் பண்ணியாச்சு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் மாதிரி மழை பெய்யும் போது ஒரு வீடியோ உங்களுக்கு காமிக்கணும்ல. சரியான பிளேஸில் நிற்கிறோம். கிளைமேட் சேஞ்ச் ஆகுது, பார்க்குறீங்களா? மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. இப்போ தான் சொல்லிகிட்டு இருந்தேன் கிளைமேட் சேஞ்ச் ஆயிருன்னு. டக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா மழையை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. சாரல் அடிக்குது, பார்த்தீங்களா? நம்மளுக்கு பின்னாடி நம்ம ப்ரோ ஒருத்தர் உட்காந்துருக்காரு. காய் சொல்லிகிட்டே இருந்தேன்ல மழை வந்துடும்னு. மழை வந்து பார்த்திங்கன்னா வந்துருச்சு. இங்கே பாருங்களேன், ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. செம்மையாக இருக்குது. மழை பெரிய மழையாக பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க. ஐயோ சரி விடுச்சுருங்க. சரியான மழை. ரொம்ப தூரம் நம்ம கீழே இறங்கணும். ஓகே கைஸ், இந்த சூப்பரான பிளேஸை காமிக்கிறது அந்த ராமக்கல் மெட்டோட வியூ வந்து பார்த்தாச்சு. கலை ப்ரோ, சொல்லு ப்ரோ. இந்த ராமக்கல் மெட்டோட ரத்தப்பாறைன்னுவாங்க. ஆமாம், அது வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு நேராக தான் இருக்குது. நம்ம அதுக்கு நேராக தான் நின்றுருக்கோம். ஆமாம், பார்க்கலாமா? எதுக்கு ப்ரோ இது ராமக்கல் மெட்டுன்னு சொல்கிறாங்க? எதுக்கு அசோக் ராமக்கல் மெட்டுன்றாங்க? வந்து இப்ப நான் என்ன உங்கள்கிட்ட சொல்றது? கலை ப்ரோ, சொல்லு ப்ரோ. ஏதோ ஒரு ஹிஸ்ட்ரி கேட்டீங்க ப்ரோ. அது ஊருக்குள்ள ஃபுல்லாக விசாரிச்சிட்டேன் ப்ரோ. ஓகே ப்ரோ. ஆக்சுவலி நம்ம ராமக்கல் மட்டும் போயிருக்கணும். இங்கே தான் பார்த்துருப்பீங்களே மக்களே, கிளைமேட் மாறி 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 மாறின்ற மாதிரி. ஆஹா, இவங்கிட்ட மாட்டிக்கிட்டு லூசு இல்லைங்கிறத விட பேசாம லூசுன்னு ஒத்துக்கிட்டு உசுரோட ஊரு போய் சேர்றதுதான் நல்லது. நாங்கள் இங்கே கீழே இருந்தோம். ஆனால் கட்டாயம் ராமக்கல் மெட்டு கூட்டு போகிறோம். இந்த ராமக்கல் மெட்டுக்கு அந்த பாறை, அந்த ஒத்த பாறைக்கு இன்னொரு பேர் இருக்குது, ரத்தப்பாறைன்னு சொல்லிட்டு. ரத்தப்பாறை ப்ரோ. அதான் கேட்டேன், ஏன் அது ஒத்தையாக இருக்குது அப்படின்ட்டு. ஏன் அது அந்த ரத்த கலர் லைக் அந்த மாதிரி இருக்குது அப்படின்னு கேட்கும்போது ஊருக்காரவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கோம்பையை சேர்ந்த ஒருத்தர் வந்து பால் வந்து இங்கே இப்போ போவாராம், மேலே கொண்டு போவோம், மேலே விற்கிறதுக்கு. தமிழ்நாட்டிலேருந்து கேரளாவுக்கு. ஆக்சுவலி அது கேரளா. நடந்தே போயிருக்காரா? நடந்து போவாராமா மேலே. ஆனால் மேலே இப்போ வந்து பழங்குடியினர்கள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அங்கே இருக்க பழங்குடியினருக்கு இங்கேருந்து பாலை கொண்டு இங்கேருந்து ஒரு ஆள் போயிட்டே இருந்திருக்காப்புல. போகும்போது என்ன பண்ணிட்டாப்புல அப்படின்னா, இந்த பாறையில் பாலோட சேர்த்து தலைவர் கவுந்திருக்காப்புல. கீழே விழுந்துட்டாரு. பால் கொண்டு போயிட்டு இருக்கும்போது விழுந்துட்டாரு. ஸோ பாலும் ரத்தமும் சேர்ந்து அந்த பாறையில் விழுந்ததுனால இந்த பாறைக்கு பேர் வந்து ரத்தப்பாறை அப்படின்னு நம்புற மாதிரி அங்கே இருக்குது. ஆரம்பத்தில் நானும் தான் நம்பினாதான் சோறு போடுன்னு தாத்தா சொன்னாரு. அதுலேருந்து நம்பிட்டேன். நீங்க சாப்பிட்றீங்களா? இல்ல உண்மைதான் நம்புறேன். தெரிஞ்ச போல வாங்க. ஆக்சுவலி எங்களால போக முடியல. நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இது வழி போக முடியாது. நம்ம கம்பமெட்டு வழியாக சுற்றி போவோம். சாம்பார் ஆப்பு எனக்கு. அது மட்டும் இல்லாமல் இப்போயுமே அந்த மேலே மலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து நடந்து போகிறதுக்கே 5 கிலோமீட்டர்ஸ், ஐ திங்க் 5 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே இருக்கும். 2 ஹவர்ஸில் போயிடலாம் அப்படிங்கிறாங்க நல்லா நடக்கிறவங்களா இருந்தால். ஆனால் இப்போ 2 மணி நேரத்தில் மேலே நடந்து போயிடலாங்களா? போயிடலாம் தான் சொல்கிறாங்க எல்லாருமே தகவல். மற்றபடி வாகன வசதியெல்லாம் கிடையாது. நம்ம மலை வழியாக தான் ஏறி போகணும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போயுமே அந்த மேலே மலைக்கு மேலே பார்த்தீங்கன்னா பழங்குடியினர்கள் இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்கிறாங்க. ஸோ அது நம்ம இதில் சொல்லணும்னா உங்களுக்கு தெரியும் இல்லையா, கும்கியில் பார்த்துருப்போம், முதுவாக்குடி மக்கள், அந்த மாதிரி சில மக்கள் வந்து இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அங்கே மேலே லாட்ஜ் இருக்காமா, கடை இருக்காமா, எல்லாமே இருக்காமா.
எனக்கு ஆச்சரியமாக இருக்குது ப்ரோ. சரி, ஒரு நாள் போவோம் ப்ரோ, கண்டிப்பாக வந்து மேலே நிச்சயமாக போய் இப்போ வந்து கிளைமேட் சரியில்லை, அதான் மழை பெஞ்சிக்கிட்டே இருக்கு. உங்களுக்கு வீடியோவிலே பார்த்துருப்பீங்க, நிறைய மழை பெஞ்சிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் தமிழக அரசே வந்து இந்த இடத்த வந்து சுற்றுலாத்தலமாக வந்து அறிவிச்சிருக்காங்க. ஸோ நீங்கள் பார்த்தாலே தெரியும், நீங்கள் வரவங்க கோம்பைக்கு வந்துட்டு ராமக்கல் மட்டும் எங்கன்னு கேட்டுட்டு நடந்து ஏறி நடைய கட்டுங்க, அழகாக பாருங்கள். ப்ரோ நான் இதில் ஒரு டவுட்டு, சொல்லுங்கள். இதில் வந்து போகக்கூடாதுன்னு ஃபாரஸ்ட் வந்து ரூல்ஸ் போட்டிருக்காங்களா? பயப்பிடிச்சிட்டான், எல்லாம் டெக்னாலஜி. சரி, கிரேட் பிரேக் த்ரூ. ஆக்சுவலி இப்போ நம்ம எங்கே நிற்கிறோம் அப்படின்னா ஸ்ரீ ரங்கநாதர் கோயில் முன்னாடி நிற்கிறோம் கோம்பையில். ஸோ இந்த டைமில் பார்த்தீங்கன்னா எப்போ அந்த கோவிலுடைய திருவிழாவோ அந்த நேரம் மட்டும்தான் வந்து மேலே ஏறி போக முடியும். மிச்ச நேரம்லாம் வந்து பசங்களாம் நாங்களாம் திருட்டுத்தனமாக தான் மேலே போயிட்டு வந்துட்டுருக்குறோம். வாரத்தில் சனிக்கிழமை மட்டும் மேலே போயிட்டு வரலாம் அப்படின்றோம். 5 வாரம். ஓகே ப்ரோ, இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ராமக்கல் மட்டும் போய் ஒரு நாள் போயிட்டு வரலாம். இப்போ கூட நாங்கள் இங்கேருந்து பார்க்குறோம், மேலே அங்கே 2 பேர் நிற்கிறது அப்படியே தெரியுது. நான் கூட ஏடிஎஃப் கிட்ட கேட்டேன். இன்னொன்று ஒரு ஷாக்கிங்கான நியூஸ் என்னென்னா, இந்த ராமக்கல் மட்டும் அந்த மலை மேலேருந்து நிறைய பேர் விழுந்து இறந்துருக்காங்க, சூசைட் பண்ணியிருக்காங்க. ஆமாம், செத்துட்டாங்க. ஸோ முடிச்சு விட்டாங்க அப்படிங்கிற மாதிரி. ஸோ அதான் எனக்கு கொஞ்சம் சாகிறதுக்கு இடம் இல்லாமல் எங்கே போய் சாகுறேன். அதுதான், அது ஒரு புண்ணிய பூமி, ஒரு இயற்கை எழில் மிகுந்த எங்கே பார்த்தாலும் தற்கொலைன்றது ஒரு தீர்வே கிடையாதுங்க ஒரு பிரச்சனைக்கு. வாழ்ந்து காட்டணுங்க. என்னங்க என்ன ஏடிஎஃப் அதுதான் நம்மள மாதிரி சாகிறதுக்கு மேலே உயிரை விடுறதுக்கு மேலே மிகப்பெரிய தப்பு என்ன ப்ரோ? பேசிட்டு இருக்கும்போது மழை வந்துருச்சு, கிளைமேட் மாறிட்டே இருக்கு. அதான் ஒரு நிமிஷத்தில் கிளைமேட்டே மாறிடுச்சு. இங்கே பாருங்களேன், இப்போ தான் வெயிலை காட்டணும், மழையெல்லாம் தெரிஞ்சிச்சு. ஸோ இந்த மழையெல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ தான் வெயில அப்படியே மழை அப்படியே பளிச்சுன்னு தெரிஞ்சிச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா டக்குன்னு பார்த்தீங்களா அப்படியே இந்த மழை சூப்பராக இருக்கு ப்ரோ. அதான் ப்ரோ, இந்த மழை அப்படியே க்ரீனிஷா கூஸ் பம்ப்ஸாக இருக்குது. ஒவ்வொரு நேரமாக இங்கே டக்கு கிளைமேட் சேஞ்ச் மாறிக்கிட்டே இருக்குது. இங்கே கொளுத்திட்டு இருக்கு மழை பெஞ்சு. நல்ல வேலை. ஆக்சுவலி நாங்கள் மேலே போயிருந்தோன்னு வச்சுங்களேன், ரொம்ப சின்ன புண்ணமாக இருக்கும். வீடியோ கூட எடுத்துகிட்டு முடியுமான்னு தெரியல, இங்கே இருக்கோம் வீடியோவாக எடுத்திருக்கோம். ஸோ ராமக்கல் மட்டும் வரக்கூடிய மக்கள், தமிழகத்தில் இருக்க எல்லாருக்கும் நாங்கள் ஒரு தகவல் சொல்கிறோம். கோம்பைக்கு வாங்க, கோம்பைக்கு வரும்போது என் தம்பி கூப்பிடுங்க. வந்தாருக்கே அந்த நன்றிக்கா. அவரே கைடன்ஸாக வந்து எங்கள் சித்தப்பா ஒருத்தர் இருக்காரு, எல்லாரும் சேர்ந்து உங்களுக்கு மேலே கூட்டிகிட்டு போய் செம்மையாக வியூ பாயிண்ட் எல்லாமே காட்டுவாங்க. எடுக்கிறோம், வண்டி எடுக்கிறோம், நம்ம ஜெஸ்ஸி எடுக்கிறோம். எடுங்க போகலாம். சார்ந்துட்டு கொடுங்க, ஒன்றே ஒரு வீடியோ மட்டும் எடுத்துக்கிறேன். அண்டு சாந்திரிச்சு வாங்கடி, ஓடிடலாம், அக்கால் அள்ளிட்டு வாங்கடி. காய்ஸ், இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரத்தப்பறையோட ஃபுல் வியூ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏடி ஃபேமிலியும் நம்ம பிக் பாஸ் கலையோட ஃபேமிலியும் ஃபுல்லாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்கோம். நீங்களும் நம்ம வீடியோ பார்த்து ஃபுல்லாக என்ஜாய் பண்ணுங்க. இப்போ தான் மழையில் நினைச்சோம், திருப்பி அதுக்குள்ள வெயில் வந்துருச்சு. சரியான மழை வரும்னு நமக்கே தெரியாதுல்ல. அதோட வியூ காமிக்கிறேன் பாருங்கள். அப்படி இல்லைங்க.